இன்கேஸ் அண்ணா வந்தாங்கன்னா டப்பாலாம் தூக்கி உள்ள வச்சிருக்கேன். டான்ஜரோட ஆஃபீஸில் போய் நம்ம வந்து திருட போகிறோம். போகலாம் மொத்தமாக வாங்கினதுக்கப்புறம் திருடி இருக்கலாமோ. கரெக்டாக ஒரு 4 to 5 days முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, டான்ஜரோட ஆஃபீஸில் போய் நம்ம வந்து திருட போகிறோம். கரெக்டாக ஒரு 4 to 5 days முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் வந்து ஒரு கேமிங் பிசி வந்து அசம்பிள் பண்ணி வேற லெவல் கான்ஃபிகரேஷனில் செட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதை நார்மலாக பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டுடியோவில் எடுத்துகிட்டு வந்து வச்சிருந்தா கூட நான் இந்த அளவுக்கு வந்து ஆவேசமாக அப்படி கிளம்பி போயிருக்க மாட்டேன். அதை என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேமிங் பிசியை அசம்பிள் பண்ணும்போது அந்த CPU இருக்குல்ல, அதை மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் என்னை டேக் பண்ணி அதில் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ்லாம் போட்டாங்க. நம்மளுக்கு வேற பார்த்தீங்கன்னா கேமிங் பிசி ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணதுனால நான் வந்து ரொம்ப அப்செட்டா இருந்தேன் ஒரு 2 days. ஸோ என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் டான்ஜரோட டீம்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பை ஒருத்தர் இருக்காரு. எப்படி அயன் மூவில ஒரு சிட்டி அனுப்புவாங்களோ அதே மாதிரி நம்ம சிட்டி ஒருத்தர் வந்து டான்ஜர் ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கால் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது, ப்ரோ இந்த மாதிரி எனக்கு பிசி ரொம்ப பிடிக்கும், ஏதாவது ஒரு வழி பண்ணி அதை நம்மளோட ஃபிளாட்ஸ்க்கு எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருந்தேன். ப்ரோ இதான் ப்ரோ அது கன் டைம், நம்ம வந்து டான்ஜர் வந்து பாண்டிச்சேரி கிளம்பிட்டாரு. அதனால நேரா நீங்க வீட்டுக்கு வாங்க, வந்து நம்ம பிசியை தூக்கிட்டு போயிட்டு ஒரு வாரம் நீங்க வேற லெவலில் வச்சு என்ஜாய் பண்ணலாம். ஸோ நான் நேரா கார் எடுத்துட்டு கிளம்ப போறேன். அண்ணன் வந்து இப்போ ஸ்டுடியோவில் இல்லை, அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக கேட்டு வாங்கிட்டேன். ஸோ நேராக போகிறோம், சிஸ்டமை தூக்குறோம். ஸோ அதுக்குன்னே பாருங்க உள்ள ஒரு டேபிளும் ஃப்ரீ பண்ணி வச்சிருக்கேன். அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமிங் பிசியை நம்ம செட் பண்ண போகிறோம். செட் பண்ணிட்டு வேற லெவலில் நீ கேமிங்லாம் போட போகிறோம். அப்கமிங் டேஸில் ஒரு 1 week நம்ம கேமிங்லாம் போட போகிறோம். வேற லெவலில் என்ஜாய்மெண்ட்டாக இருக்க போகிறோம். ஒரு 15 minutes வந்துடுறேன். கேமிங் பிசி ஒன்று எடுத்துகிட்டு வர போகிறேன். நீங்க நாங்க என்னைக்கு தொழில் கற்றுக்க போறோமோ சீக்கிரம் கத்துறடா. ஹலோ ப்ரோ, கேக்குதா ப்ரோ? வந்துட்டு இருக்கேன். வாங்க ப்ரோ, வாங்க வாங்க ப்ரோ. அண்ணன் இல்ல ப்ரோ, கரெக்டா ஒரு 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். கிட்ட வரும்போது கால் பண்றேன் ப்ரோ. அந்த கேட் மட்டும் திறந்து விட்டுருங்க, கார் உள்ள ஏத்திடலாம். பக்கத்துல வேற கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, யாருக்கும் தெரியாம தான் தூக்குறோம். வாங்க. ஓகே, அண்ணனோட ஆபீஸ் வந்தாச்சு. இங்க பாருங்க, மானிட்டர்ல மானிட்டர் CPU எல்லாம் பக்காவா இருக்கு. எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. பக்காவா வச்சிடலாம். வேண்டியதான். சீக்கிரமா ஒரு வழியா பாத்தீங்கன்னா சிஸ்டம் மானிட்டரும் அந்த சிபியும் வந்து நம்ம கார்ல ஏத்தியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படியே பொறுமையா டிராவல் பண்ணி போயிட்டு நம்ம வீட்ல ப்ராப்பரா சிஸ்டம் செட் பண்ண போறோம். கேமிங் இன்னையே போட்டுடலாம்ல? போட்டலாம் ப்ரோ. முடிஞ்சா கேமிங் வீடியோ வரும். ப்ரோ இது GTA 5 போட்டுடலாமா? GTA போடலாம் ப்ரோ. பாண்டிச்சேரி எத்தனை மணிக்கு கிளம்புறாங்க? ப்ரோ அண்ணன் கிளம்பிட்டாரு ப்ரோ. நான் ஃபோன் பண்ணி பேசி. இல்ல இது ஒருவேளை ஸ்டுடியோக்கு வந்தா ஃபோன் பண்ணிட்டேன். கேஸ் ஆனா ப்ரோ அண்ணன் வந்தாங்கன்னா இல்ல ப்ரோ வர மாட்டாரு. சாவி தான் என்கிட்ட இருக்கு. இல்ல ப்ரோ, எதுக்கும் நம்ம வந்து பிளான் பியும் போட்டு வச்சுக்கணும். நீங்க என்ன பண்ணுங்க, இன் கேஸ் அண்ணன் வந்தாங்கன்னா டப்பாலாம் தூக்கி உள்ள வச்சிருக்கேன்னு சொல்லி நீங்க பாண்டிச்சேரி போயிட்டு வாங்க. ஒரு 5 நாள் கழிச்சு நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் சொல்லுங்க. அப்படி சொல்லிக்கிறேன் ப்ரோ. இல்ல அண்ணன் சேனலுக்கு வீடியோ தான் பிளான் பண்ணிருக்கீங்களா டான்ஜர் vlog? ஆமா ப்ரோ, அன்பாக்ஸ் பண்ணலாம்னு ஒரு வீடியோ போடலாம். ஐயோ, இப்போ நம்ம போய் விளையாடலாம். கரெக்டா ஒரு வாரம் அண்ணன் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படியே பேக் பண்ணி கொண்டு வந்து அப்படி சொல்லுங்க ப்ரோ. அப்படியே எடுத்துட்டு வந்து உள்ள வச்சிடுறேன். எனக்கும் போர் அடிக்குது ப்ரோ இங்க. அண்ணன் வரலையா? இப்பதான் பாத்தீங்கன்னா அண்ணனோட டீம்ல இருந்து இன்னொருத்தரும் கால் பண்ணிருக்காரு. உங்க எல்லாருக்கும் தெரியும் அவரை, சாம் ப்ரோ. இந்த மாதிரி டான்ஜர் ஸ்டுடியோல வந்து கேமிங் பிசி வந்து நம்ம ஆட்டையை போட்டிருக்கோம் அப்படின்னு. ப்ரோ நானும் வரேன்ட்டாரு அவரு. நானாவது அவரு கேட்பாரு இந்த மாதிரி ஏன் ப்ரோ இப்பெல்லாம் பண்றீங்க, அண்ணன் கிட்ட இருந்து இப்பெல்லாம் எடுக்காதீங்க அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் வந்து ப்ரோ நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் உங்க. அதனால அவரை பிக்கப் பண்றதுக்கு போயிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இப்பதான் போயிட்டு இருந்தேன், இந்த வழியில போயினா இப்ப யூட்டன் எடுத்து போயிட்டு இருக்கேன் அவரை கூப்பிட. அவர் வந்தாருன்னா இன்னும் வேற லெவல் பண்ணா இருக்கும். கீப் வாட்சிங். few minutes later. ப்ரோ வாங்க வாங்க வாங்க. நிறைய சம்பவம் இப்ப பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. நாங்க தூக்கியாச்சு. சூப்பர் சூப்பர். வேற லெவல்ல நீ கேம் இருக்குது. நம்மால எங்க இருக்கிறாரு? தலைவர் பாண்டிச்சேரி கிளம்பிட்டாரு ப்ரோ. கேம் போடுறோம். அவரு கூட அண்ணன் கிட்ட சொல்லிட கூடாது. நீங்க வேற கொஞ்சம் லைட்டா லீக் பண்ணிடுவீங்க ப்ரோ மேட்டர் அப்பப்போ. அதெல்லாம் பயங்கரமான கேம் அடிக்கு ப்ரோ. தலைவர் ரொம்ப பிஸி ஆகிறாப்ல இப்பலாம். வர ப்ரோ 10 நாள் தான் இருக்குது சென்னையில. அதுக்கு ஒரு சிஸ்டம் வாங்கிடுறது. இப்போ நாங்களாம் எதுக்கு இருக்கோம் சென்னையில? டீ குடிக்கலான்னு பார்த்தா கிரௌடா இருக்கு எல்லா கடையும். ஆஹா ஒண்ணு குடிச்சாங்கய்யா, ஒண்ணு குடிச்சாங்கய்யா. உங்களுக்கு சியர்ஸ். பார்த்தானா என்ன பண்ண போறாருன்னு தெரியல ப்ரோ. ஆனா தப்பி தவறி கூட சொல்ல கூடாது. ஸ்பீக்கர்லாம் எடுத்து வச்சிட்டேன் ப்ரோ. 4.1 டமால் டிமில் அடிச்சு உடையுது. நீங்க அப்படியே லாக்ஸ்ல சண்டைக்கு வராம இருந்தா சரி. வேற மாதிரி நான் ஊருக்கு போறேன். எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க. இனிமே பாடியே கிடையாது.
ஜாய்ஸ்டிக்லாம் இருக்குல்ல? ஐயோ ஜாய்ஸ்டிக். ஐயோ மொத்தமா வாங்கினதுக்கு அப்புறம் திருடி இருக்கலாமோ? அண்ணன் டிராவல்ல தான் ப்ரோ இருப்பாரு. பாத்துக்கலாம். கேமிங்லாம் வாங்கி வச்சிருவோம்னு சொல்லிடுவோம். நீங்க பண்ஸை வாங்கிருங்க, நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம். நான் பில்ல போட்டுறேன் அண்ணனுக்கு. நீங்க இருக்க வரைக்கும் என்ன யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. அப்புறம் தூக்குங்க ப்ரோ, தூக்குங்க ப்ரோ. தூக்க முடியுமா ப்ரோ? பார்த்து பத்திரம் ப்ரோ, உடையாம தூக்கணும் ப்ரோ. வாங்க ப்ரோ பாத்துக்கலாம். மொத்த பில்லு என்கிட்ட தான் வந்துடும். அப்புறம் எடுத்துட்டு வாங்க ப்ரோ. இவ்வளோ வீட்டா இருக்கு. போலாம் வாங்க ப்ரோ. போனது GTA. தம்பி அவரு அண்ணன் நீங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன பண்றீங்க? எதுக்குடா பண்றீங்க? பேசியா பாண்டிச்சேரி போறீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ஓ கூண்டோட தேடுது இல்ல இப்போ பெரிய அறிவோ நம்ம தேடுறீங்க. இது என்ன சிப்ஸ் ஸ்நாக்ஸ் பாட்டில் கிட்ட வச்சிருக்கீங்களா? இல்ல ப்ரோ. தம்பி நான் இல்லாத டைம்ல என்ன பண்றானே இவனுங்க? இவன் வாங்கிட்டு தான் பேசணும். என்னடா புத்தலாட்டாது? என்ன சொன்னீங்க? இது பாக்ஸ் ஒன்னு தேவைப்படுது, பெரிய சைஸ் பாக்ஸ். அதுக்கு எடுத்துட்டு இல்ல எப்படிப்பா? எதுக்கு இவ்வளவு சத்தமா? எப்படி எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க? அது என்னது அது பாக்கெட்ல? ஜூஸ் தலைவர். என்னையே சந்தேகப்படுறீங்களே. ஜூஸ் அது. அடி வாங்கின எனக்கு எல்லாமே மறந்து போச்சுல்ல. இப்ப எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ஏதோ பாண்டிச்சேரி போறீங்க, கேம் விளையாடலாமேன்னு எடுத்துட்டு வந்தேன். நான் பாண்டிச்சேரி போறேன்னு யார் சொன்னா? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. வந்தது வந்தாச்சு, ஒரு கேம் போட்டுருவோம் தலைவரே. அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்து பார்த்தாதா? நீ இங்க இருந்து அங்கே வர வரணும். திருட்டு பயிர்களா, நான் இல்லாத டைம் பார்த்து நீ தான் எனக்கு ஐடியா கொடுத்ததா? ஃபோன் பண்ணாரே. ஏப்பா அப்படி பாக்குற? ஏய், அப்படி எல்லாம் பார்க்கப்படாது. சரின்னு நான் பாத்து வர்க் பண்ணிட்டு தான் வீட்ல உட்கார்ந்து. ப்ரோ நீங்க கையை டாப் பண்ணிட்டு வந்ததெல்லாம் வீடியோ போட்டு காமிச்சிருவேன் நானு. நான் வந்து கேம் விளையாடலாம்னு போட்டு வச்சிருந்தேன் வீடியோவை. அவங்க பாண்டிச்சேரி போறதா சொன்னீங்க. நீங்க ஏன் பண்ணீங்க? ஃபார்ச்சுனர் கார் எடுக்கிறதுக்காக வந்துட்டேன் நானு. அவன் கார் எடுத்துட்டு தான் போனோம். காலையிலேயே சொல்லிட்டு வீட்டுல வச்சுட்டு வந்திருப்பேன்ல நான் காரை. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனாடா. காரை வீட்லயே வச்சுட்டு வந்திருக்கணுமோ? மக்களே பாத்தீங்களா, ஃபார்ச்சுனர் வீட்டுக்கு வந்ததுல இருந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. காரை வாங்கிட்டு பாண்டிச்சேரி போலான்னு நான் வந்தேன். இந்த கள்ளக்கடத்தல் வீட்டுல இருந்து அந்த இளநீ என்ன பண்ணாது, கவுண்டமணி தோப்புல இருந்து இளநீ எடுக்கிற மாதிரி இளநீ அந்த கட்டிங் ஏன்னா ப்ரோ இல்ல இதுக்கெல்லாம் மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஐயோ ஆரம்பிக்கலாம் ஒண்ணு வேணாம், கிளம்புறேன். எடு எப்படி ஒரு 2 நாள் கழிச்சு தான் அன்பாக்சிங் பண்ணோம். அப்புறம் அவன் அன்பாக்சிங் பண்ணிடுவான்ல. இல்ல ஒரே ஒரு வீடியோ நான் தான் போடணும் வீடியோ. ஏங்க டெக்கு நான் போட்டுக்கிறேன். டெக்கு அப்ப நீ கேமிங் இல்லையா? கொஞ்சோண்டு சட்னி வேணா தர. நான் பாண்டிச்சேரி எடுத்துட்டு போறேன்டா. அங்க இருந்து தான் கேமிங் பிளேயர். அவர் அதெல்லாம் சொல்லவே இல்லையா? எங்க நழுவுறீங்க? என்ன வம்பல மாட்டி விட்டுட்டு நீங்க மட்டும் எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறீங்களா? ப்ரோ இல்ல ப்ரோ. சரி போலாம் ப்ரோ. ஆமான்றியா? இல்ல 3 மணி நேரமா வீடியோ எடுத்துட்டேன். ஏய் சத்தியமா உங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பு வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு மொக்கையா யாருமே மாட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். காட் ரெட் ஹேண்டட் இந்த மாதிரி மாட்டிருக்காங்களா? ஆக்சுவலா விஷயம் என்ன அப்படின்னா, நம்மள யாருமே ஏமாத்த முடியாது. ஜூஸ் ரொம்ப முக்கியம் இல்ல? ஓகே CPU மேல ஊத்திர போறீங்கடா ஜூஸ. ஒரு கை பிடிங்க. கை பிடிக்கணுமா? ரொம்ப வெயிட்டா இருக்கு. ஏமிங்னா அப்புறம் பண்ணிக்கலாம். நான் வந்து பண்ணிக்கிறேன். போதும். 3 நாள் சும்மா இருக்குதா சிஸ்டம்? இல்ல அப்புறம் பண்ணிக்கலாம். நைட் பண்ணிக்கலாம். அப்ப வேற வேலை இருக்கு. ஏமாத்தி இதை எடுத்துட்டு வந்துருக்கு. அதனால இப்ப நான் சொல்றது தான் தோப்புக்காரன். ஆமா தோப்புக்காரன் நல்லா புஷ் அப் 10 புஷ் அப் போட்டு நீங்க வந்து கேம் விளையாடலாம். தலைவரோட கட்சி எப்பவுமே அதெல்லாம் ப்ரோ ஏன் ப்ரோ இப்பலாம் பண்றீங்க? 10 புஷ் அப் வீடியோ கட் பண்ணிருங்க. 10 புஷ் அப் இருந்தா தான் ஆரம்பிக்கும். ப்ரோ எப்பவுமே கூட நான் தான் 10 புஷ் அப் என்னங்க போட்டு தான் ஆகணும். சரி ஒரு 3 நாளைக்கு வச்சுட்டா சிஸ்டம். 3 நாளைக்கு முதல்ல 10 புஷ் போடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாஷ்ரூம் எங்க இருக்கு? இந்த வாஷ்ரூம்ல புஷ் போடுவாங்க. இங்க போடுங்க தம்பி. இந்த வாஷ்ரூம் புஷ் அப்னா என்ன ப்ரோ? ஐயா நாமினேட் பண்றதுன்னா என்னங்கய்யா? நீச்சல் அடிக்கணும்.
போடுறா புஷப். சார் தூங்கிட்டா சார். ஓகே வெரி குட் புஷப். ஏய் நீ தூங்கி இருக்க, அவங்க ரெண்டு பேரும் ஓகே, நீ தூங்கிட்டே இருக்க. எனக்கு தெரியாது. நான் 10 போட்ட தலைவரே, 10 புஷப் போட்டதால விளையாடா. எனக்கு கிடையாது. நீங்களே சொன்னால எனக்கு கேமிங் வேணாம் ப்ரோ. ஜூஸ் போதும். சரி விளையாடு. இல்ல போதும்பா. ஏன் வச்சுக்கிட்டானுங்க.